எஸ்கே ஸ்டோரிஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் தொடங்குவதற்கு முன் தயவு செய்து எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தவும். இந்த கதை உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து இந்த கதையை பகிரவும். சரி, இப்போது உங்களை சுற்றியுள்ள சத்தங்களை மறந்துவிட்டு கண்களை மூடிக்கொள்ளுங்கள். கிழக்கு இந்தியாவின் அடர்ந்த மர்மங்கள் நிறைந்த காடுகளின் விளிம்பில் உள்ள ஒரு மறக்கப்பட்ட கிராமத்திற்கு உங்களை அழைத்துச் செல்கிறேன். மனிதனின் அதீத விரக்திக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட இருண்ட சக்திகளுக்கும் இடையே நடக்கும் ஒரு ஆபத்தான பேரத்தை இந்த சிலிர்ப்பூட்டும் நாட்டுப்புற கதை நமக்கு மிக தெளிவாக உணர்த்தப் போகிறது. இது வெறும் செவிவழி கதை அல்ல, எல்லையற்ற ஆசையின் உண்மையான விலை என்ன என்பதை முகத்தில் அறைந்து சொல்லும் ஒரு இருண்ட பதிவு. இந்த கதையில் நாம் பயணிக்கப் போகும் பாதை மிகவும் இருண்டது. பசியின் கொடுமையால் ஒரு இளைஞன் செய்யும் ஒரு பயங்கரமான பேரம், அவன் கடக்க வேண்டிய 41 இரவுகள் கொண்ட கொடூரமான சடங்கு, அதன் விளைவாக அவனைக் கொட்டும் அளவற்ற செல்வம். ஆனால் அதன் பின் அந்த இருண்ட சக்தி கேட்கும் அதிர வைக்கும் கோரிக்கைகள், இறுதியாக அவன் கொடுக்க வேண்டியிருந்த அந்த பயங்கரமான காணிக்கை, அர்ஜுன் என்ற அந்த சாதாரண இளைஞனின் அசுர வளர்ச்சியையும் அதைத் தொடர்ந்து வந்த மரண பயத்தையும் நாம் இப்போது நெருக்கமாக பின்தொடரப் போகிறோம். ஆனால் அர்ஜுனன் இந்த விபரீதமான பயணத்திற்குள் நுழைவதற்கு முன் உங்களை நீங்களே ஒரு ஆழமான கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். நாளையும் பசியோடுதான் தூங்க வேண்டும் என்ற முடிவில்லாத கொடூரமான வறுமையிலிருந்து தப்பிக்க நீங்கள் எதை இழக்க தயாராக இருப்பீர்கள்? எந்த எல்லை வரை செல்வீர்கள்? உங்கள் கற்பனைக்கே எட்டாத ஒரு இருண்ட கணத்தில் ஏற்படும் அந்த உச்சக்கட்ட விரக்தி ஒரு மனிதனை எப்படிப்பட்ட முடிவை எடுக்க வைக்கும் என்பதை புரிந்து கொண்டால் மட்டுமே இனி நாம் பார்க்கப் போகும் அர்ஜுனின் மனநிலையை உங்களால் முழுமையாக உணர முடியும். பலத்த காற்று வீசும் ஒரு இருண்ட மாலை நேரம். வானத்தை இரண்டாக பிளக்கும் இடி முழக்கங்களுக்கு இடையே பேய் மலை பூமியை சாட்டையால் அடிப்பது போல் கொட்டித்தீர்க்கிறது. அர்ஜுன் என்ற அந்த 23 வயது இளைஞன் குளிரில் நடுங்கியபடி அடர்ந்த காற்றுக்குள் மறைந்திருக்கும் பாலடைந்த ஒரு சிவன் கோவிலில் மலையிலிருந்து தப்பிக்க தஞ்சமடைகிறான். அவன் ஒரு அனாவை. அவனது கிழிந்த ஆடைகளையும் வறுமையையும் கண்டு அந்த ஊரே அவனை பார்த்து சிரித்தது. அவனுக்கு வேறு புகலிடம் ஏதுமில்லை. மூங்கில் குச்சியைப் போல மெலிந்த தேகம், பல வருட கடின உழைப்பால் வெடித்துப் போன கைகள், எப்போதுமே சோர்ந்து போன கண்கள், அவனது தோற்றமே வறுமையின் உச்சத்தை வெளிப்படுத்தியது. ஒவ்வொரு நாளும் சந்தையில் மூட்டைகளை சுமந்தும் நிலச்சுவாந்தாரர்களுக்காக விறகு வெட்டியும் அவன் பிழைப்பு நடத்தினான். பல இரவுகள் குடிக்க தண்ணீர் மட்டுமே அவனுக்கு உணவாக இருந்தது. ஆனால் அந்த வறுமையிலும் அவனிடம் ஒரு மென்மையான இதயம் துடித்துக் கொண்டிருந்தது. தன்னிடம் மிஞ்சியிருக்கும் அந்த ஒரு பிடி சாதத்தை கூட பசியோடு வரும் தெருநாய்களுக்கு பகிர்ந்தளிக்கும் அளவுக்கு அவன் கருணை மிக்கவனாக இருந்தான். ஆனால் பாருங்கள், இந்த வெகுளித்தனம்தான் இருளில் மறைந்திருந்த அந்த மர்மசாமியாரை சந்தித்த போது அவனது மிகப்பெரிய பலவீனமாக மாறப்போகிறது. அந்த பாழடைந்த கோவிலின் இரண்ட மூலையில் ஒரு உருவம் அசைந்தது. தரையை தொடும் நீண்ட தாடியுடன் கருப்பு துணி அணிந்த ஒரு வயதான சாமியார் அங்கே அமர்ந்திருந்தார். அர்ஜுனின் பசியையும் வறுமையையும் அவனது கண்களை பார்த்த மாத்திரத்திலேயே அவர் அறிந்து கொண்டார். சத்தமில்லாமல் அவன் அருகே வந்த அவர் சந்திரலேகா என்ற யக்ஷினியை பற்றி அவனிடம் பேசத் தொடங்கினார். செல்வம், அழகு மற்றும் பேராசையின் உருவமான அவளை அழைத்தால் ஒரு பிச்சைக்காரன் கூட ஒரே இரவில் அரசனாகலாம் என்று அவர் கிசுகிசுத்தார். ஆனால் அவர் சொன்ன அந்த ஒரு எச்சரிக்கை வார்த்தை மிகவும் முக்கியமானது. யக்ஷினி சாதனா என்பது ஒரு வழிபாடல்ல, அது ஒரு பேரம். ஒருமுறை அவள் உன் வாழ்க்கையை நுழைந்துவிட்டால் அதன் பிறகு அவள் ஒருபோதும் உன்னை விட்டுச் செல்ல மாட்டாள். பயத்தை விட மனிதனின் விரக்தி மிகவும் வலிமையானதல்லவா? பசியால் துடித்த அர்ஜுனுக்கு அந்த சாமியாரின் எச்சரிக்கையை விட செல்வத்தின் மீதான ஆசை பெரிதாக தெரிந்தது. முடிவில்லாத வறுமையிலிருந்து தப்பிக்க அவர் கற்றுக் கொடுத்த அந்த பயங்கரமான மாந்திரிகச் சடங்கை செய்ய அர்ஜுன் சம்மதித்தான். இது கோவிலில் செய்யும் சாதாரண பூஜை அல்ல, மனிதர்களின் ஆன்மாவையே உழுக்கும் ஒரு கொடூரமான இருண்ட பயிற்சி. 41 இரவுகள். நள்ளிரவில் சுடுகாட்டுக்கு அருகில் உள்ள ஒரு பெரிய ஆலமரத்தின் அடையில் அர்ஜுன் தனியாக அமர வேண்டும். அங்கே மல்லிகை எண்ணெய் ஊற்றிய விளக்குகளை ஏற்றி சந்தனமும் பாலும் அவளுக்கு படையலாக வைத்து எவ்வித தடையுமின்றி யக்ஷினியின் மந்திரத்தை சரியாக 1008 முறை ஜபிக்க வேண்டும். பயம் வந்தாலும் சரி, கண்ணுக்குத் தெரியாத பேய்கள் உன்னை அழைத்தாலும் சரி, இருண்ட நிழல்கள் உன்னை தொட்டாலும் சரி, உன் கவனம் ஒரு நொடி கூட சிதறவே கூடாது என்று அவர் மிக கடுமையாக எச்சரித்துவிட்டு அந்த மழையிலேயே மாயமாக மறைந்து போனார். அர்ஜுனின் அந்த 41 நாள் தவத்தின் ஒவ்வொரு கொடூரமான இரவும் அவனது மன உறுதியை சோதித்தது. முதல் நாள் இரவு நரிகளின் ஊளை சத்தத்திற்கும் எரியும் சிதையின் புகைக்கும் இடையே அந்த சடங்கு தொடங்கியது. 23ஆம் நாள் இரவு நினைத்து பார்க்கவே முடியாத அளவுக்கு பயங்கரமானது. அவனுக்குச் சற்று தொலைவில் எரியும் சிதையிலிருந்த ஒரு பிணம் திடீரென எழுந்து உட்கார்ந்து கண்களைத் திறந்து அர்ஜுனை வெறிக்க உற்று பார்த்தது. ஆனாலும் வியர்த்து விறுவிறுத்தபடி அவன் மந்திரத்தை நிறுத்தாமல் உச்சரித்தான்.
இறுதியாக 41ஆம் நாளிரவு காடு முழுவதும் திடீரென ஒரு மயான அமைதி நிலவியது. பூச்சிகளின் சத்தம் கூட இல்லை. காற்றில் அடர்த்தியான மயக்கக்கூடிய மல்லிகைப்பூவின் வாசம் வீசியது. ஆம், சந்திரலேகா தோன்றிவிட்டாள். இரத்தம் போன்ற ஆழமான சிவப்பு நிற புடவையில் காற்றில் மிதக்கும் நீண்ட கற்பு கூந்தலுடன் அவள் அவனுக்கு முன் நின்றிருந்தாள். அவளது சருமம் நிலவொளியைப் போல வெள்ளியாகச் சொலித்தது. அவளது கால்கள் தரையை தொடவில்லை என்றாலும் கொலுசுச் சத்தம் மெதுவாக ஒலித்துக் கொண்டே இருந்தது. மூச்சை நிறுத்தும் அளவுக்கு அவளது அழகு மயக்கும் தன்மையுடையதாக இருந்தாலும் அவளது கண்கள் பயங்கரமான இருளை கொண்டிருந்தன. நான் உனக்கு தங்கம், அதிகாரம், வெற்றி, இன்பம் அனைத்தையும் தர முடியும். ஆனால் பதிலுக்கு நீ எனக்கு மட்டுமே சொந்தம் என்று அவள் கிசுகிசுத்தாள். அந்த பேரழகியும் பயங்கரமானவளுமான உருவத்தின் முன் அர்ஜுனின் வறுமையின் விரகத்தீ முழுமையாக வென்றது. அவன் தலையசைத்து சம்மதித்தான். அவள் அவனது நெற்றியை தொட்டாள். நெருப்பு போல ஒரு சுடுகை அவனது உடல் முழுவதும் பரவியது. இதுதான் அவனது மீளா புள்ளி. அந்த இருண்ட ஒப்பந்தம் செய்யப்பட்ட அடுத்த நாள் காலையிலேயே அவனது விதியிலிருந்து வறுமை முற்றிலுமாக துடைத்தெறியப்பட்டது. யக்ஷினியின் அந்த நெருப்பான நெற்றி தொடுதலுக்குப் பிறகு அர்ஜுனின் வாழ்க்கை எப்படி அசுரவேகத்தில் மாறியது தெரியுமா? ஒரு காலத்தில் உடைந்த குடிசையில் பசியோடு தூங்கிய அதே கிராம மக்களால் கேலி செய்யப்பட்ட அர்ஜுன் இப்போது ஒரு பெரும் செல்வந்தனாக மாறினான். அடுத்த நாளே ஊரில் உள்ள ஒரு பெரிய வியாபாரி தனது கிடங்குகளை நிர்வகிக்கும் பொறுப்பை அவனிடம் ஒப்படைத்தான். அர்ஜுன் தொட்டதெல்லாம் பொன்னானது. ஒரு நாணயம் முதலீடு செய்தால் 10 நாணயங்கள் லாபமாக வந்தன. அவனுக்கு எதிராக சதி செய்தவர்கள் மர்மமான முறையில் காணாமல் போயினர். வெறும் 5 வருடங்களில் அந்த பகுதியிலேயே மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவனாக அவன் மாறினான். பிரம்மாண்டமான மாளிகை ஒன்றை கட்டினான். முன்பு அவனை பார்த்து சிரித்தவர்கள் இப்போது அவனது மாளிகை வாசலில் கைகட்டி தலைகுனிந்து நின்றார்கள். ஆனால் ஒரு காலத்தில் நாய்களுக்கு உணவளித்த அவனது கண்களில் இருந்த அந்த பழைய கருணை இப்போது முற்றிலுமாக காணாமல் போயிருந்தது. எல்லாமே நன்றாக போய்க் கொண்டிருப்பது போலதான் தோன்றியது. ஆனால் ஆசையின் ஆவிகளால் கொடுக்கப்படும் எதுவுமே இலவசம் அல்ல என்பதை அர்ஜுன் உணரத் தொடங்கிய அந்த நடுக்கமான தருணம் மெல்ல மெல்ல அவனை சூழ்ந்தது. அர்ஜுனின் செல்வம் வளர வளர சந்திரலேகாவின் பொறாமையும் பேராசையும் அதீத வேகம் எடுத்தது. நள்ளிரவில் மட்டும் வந்து கொண்டிருந்த அவள் பகலிலும் மாளிகையில் கண்ணுக்கு தெரியாத உருவமாக உலவத் தொடங்கினாள். ஏரிக்கரையில் அவளுக்காக பிரத்யேகமாக ஒரு புதிய அரண்மனை, பௌர்ணமி தோறும் அவளை மகிழ்விக்க இசைக்கலைஞர்களின் கச்சேரி, தெற்கு ராஜ்யங்களிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட விலைமதிப்பற்ற வைரங்கள் என அவளது கோரிக்கைகள் கூடிக்கொண்டே சென்றன. அதைவிட கொடூரமாக சடங்குகளின் போது கருப்பு ஆடுகளின் இரத்த பலியையும் அவள் கேட்கத் தொடங்கினாள். அர்ஜுனை வேறு எந்த பெண்ணும் நெருங்க அவள் அனுமதிக்கவில்லை. அர்ஜுனை அவமதித்த ஒரு வேலைக்காரன் மறுநாள் அதே சுடுகாட்டு ஆலமரத்தில் தலைகீழாக கண்கள் உறைந்த நிலையில் பிணமாகத் தொங்கினான். அந்த பிரம்மாண்டமான மாளிகை இப்போது அவனது ஆடம்பர சிறையாக மாறத் தொடங்கியது. அவளது இந்த கோரத்தாண்டவத்தைக் கண்டு நடுங்கிய அர்ஜுன் ஒரு நாள் பயந்து போய், உண்மையிலே நீ யார், உனக்கு என்னதான் வேண்டும் என்று அவளிடம் கத்தி கேட்டான். அப்போதுதான் அவளது அழகிய முகத்தில் முதன்முறையாக கோபம் உண்டது. மாளிகையின் விளக்குகள் எல்லாம் சட்டென வெடிச்சு சிதறின. ஜன்னல் கண்ணாடிகள் உடைந்தன. என்னை நீ இருட்டிலிருந்து அழைத்தாய், இப்போது இருட்டைக் கண்டு பயப்படாதே என்று அவள் சீறினாள். அவளது வெற்றியின் இருந்த ரகசியத்தை அவள் அவனுக்கு மிக கொடூரமாக நினைவூட்டினாள். அதன் பிறகு அர்ஜுன் அவளை விட்டு விலக முயன்றும் அவனால் ஒரு அடி கூட நகர முடியவில்லை. மனிதனால் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு அவளுக்கு விலை உயர்ந்த வாசனை திரவியங்களையும் தங்க நகைகளையும் நிலவொளியில் புதைத்து காணிக்கையாக அளித்தான். ஆனாலும் அவள் திருப்தி அடையவில்லை. அவனது இந்த இருண்ட சோகம் அதன் உச்சக்கட்டத்தை எட்டிய அந்த மழைக்காலம் வந்து சேர்ந்தது. இடி முழங்கும் ஒரு கொடூரமான இரவில் எரியும் தணல் போன்ற கண்களுடன் சந்திரலேகா அவன் முன் வந்து நின்றாள். மிகவும் அமைதியான ஆனால் ஆழமான குரலில், "நான் விரும்பும் இறுதியான ஒரு காணிக்கை பாக்கியுள்ளது" என்று அவள் கூறினாள். அர்ஜுனின் நெஞ்சடைத்தது. நடுக்கத்தோடு அது என்ன என்று அவன் கேட்டபோது, "உன் ஆன்மா" என்று அவள் புன்னகைத்தபடியே கூறினாள். "நான் உனக்கு கேட்டதையெல்லாம் கொடுத்து விட்டேனே, என்னிடம் இனி கொடுக்க எதுவுமே இல்லையே" என்று அவன் கதறினான். அதற்கு அவள் மிகச் சாதாரணமாக, "நானும் உனக்கு இந்த உலகத்தையே கொடுத்து விட்டேனே" என்று பதிலளித்தாள். அப்போது அந்த யக்ஷினியின் முகத்தில் ஒரு விசித்திரமான ஆழமான சோகம் குடிகொண்டது. அவள் மனிதர்களின் இயல்பை மிகத் துல்லியமாக எடை போட்டாள். பல நூற்றாண்டுகளாக மனிதர்கள் துன்பப்படும்போது எங்களை அழைக்கிறார்கள், அற்புதங்களுக்காக பிச்சை கேட்கிறார்கள். ஆனால் ஒரு முறை ஆசை இதயத்தில் நுழைந்துவிட்டால் அது வளர்வதை ஒருபோதும் நிறுத்துவதில்லை. அவள் சொன்னது 100க்கு 100 உண்மைதான் என்பதை அர்ஜுன் அந்த நொடியில் உணர்ந்தான். அவன் உலகத்தின் அனைத்து செல்வங்களையும் அடைந்த பிறகும் அவனது பேராசை அடங்கவே இல்லை அல்லவா? மனிதனின் பேராசை ஒருபோதும் நிரப்ப முடியாத ஒரு ஆழமான குழி என்பதை அந்த ஆவி அவனுக்கு உணர்த்தியது.
நான் உன்னை ஒரு காலத்தில் நேசித்தேன் அர்ஜுன், ஆனால் மனிதனின் பேராசை எப்போதும் காதலை அழித்துவிடும் என்று அவள் கிசுகிசுத்தாள். மறுகணமே அவளது அந்த அழகிய முகம் பீங்கான் போல வெடித்துச் சிதறியது. அவளது கண்கள் முடிவில்லாத இருண்ட குழிகளாக மாறின. அவளது உடலிலிருந்து நூற்றுக்கணக்கான பேய்களின் கதறல் ஒலிக்கத் தொடங்கியது. அர்ஜுனின் தொண்டையிலிருந்து இரத்தம் வரும் வரை அவன் கத்தினான். கண்ணுக்குத் தெரியாத கொடூரமான நகங்கள் அவனது ஆன்மாவை உடலிலிருந்து உயிரோடு கிழித்தெடுத்தன. யக்ஷினி குனிந்து அவனது நெற்றியில் முத்தமிட்டாள். அவனது உயிரற்ற உடல் தரையில் சுருண்டு விழுந்தது. ஆனால் அவனது ஆன்மா ஒரு சிறிய ஒளிவீசம் பந்தாக அவளது கைகளில் என்றென்றைக்குமாக சிறைப்பட்டிருந்தது. அடுத்த நாள் காலை அந்த மாளிகையில் தங்கம், வைரம் என எதுவுமே இல்லை. யக்ஷினியும் இல்லை. கண்கள் திறந்தபடி மரண பயத்தில் உறைந்து போன அர்ஜுனின் சடலம் மட்டுமே அங்கே அனாதையாக கிடந்தது. இன்றும் அந்த அடர்ந்த காட்டுக்குள் இருக்கும் பாழடைந்த அரண்மனையின் அருகே பௌர்ணமி இரவுகளில் கொலுசு சத்தம் கேட்பதாக மக்கள் சொல்கிறார்கள். அந்த பேரழகியான இரத்தச் சிவப்பு நிற யக்ஷினியின் அருகில் ஆத்மாவை தொலைத்த வெற்றுக் கண்களுடன் அர்ஜுனின் ஆவியும் என்றென்றும் அவளுக்கு சேவை செய்தபடி சுற்றித் திரிவதாக கூறப்படுகிறது. ஆசையின் ஆவிகள் கொடுக்கும் எதுவுமே இலவசம் இல்லை என்றால் ஒரு கேள்வியோடு இந்த கதையை நான் நிறைவு செய்கிறேன். நாம் உண்மையிலேயே நமது லட்சியங்களுக்கு எஜமானர்களா அல்லது நமது முடிவில்லாத பேராசையின் கைதிகளா? அவனது இந்த முடிவில்லாத தண்டனைக்கு மாந்திரீகம் காரணமா அல்லது மனிதனின் பேராசை என்னும் இயல்பு காரணமா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். இந்த இருண்ட பயணம் உங்களுக்கு பிடித்திருந்தால் எஸ்கே ஸ்டோரீஸை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு மர்மமான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன்.